நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் லாப நட்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? இது ரொம்ப எளிதான கணக்கு. இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க பர்சன்டேஜ் கணக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஷார்ட்கட்ல போடலாம், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இருந்தாலுமே நான் பேசிக்கா சொல்றேன். இந்த பேசிக்கா சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரியா? இப்ப இந்த லாபம் என்ன, நட்டம்னா என்னன்னு நீங்க பாருங்க. விளையாட்டு சொன்னேன், அடுத்து கிளாஸ் பார்க்கலாம். லாபம் லாபம்னா ஒரு பொருள் நம்ம விற்கிறோம். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 150 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 50 ரூபாய் லாபம் கிடைக்கிறாரு. 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு விற்றா 150 ரூபாய்க்கு விற்றா நமக்கு அது லாபம் எவ்வளவு இருக்கும்? 50 ரூபாய் இருக்கும். இந்த 50 ரூபாய் எப்படி நம்ம லாபம் இருக்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கணக்கு ரொம்ப டெப்தா போகும்போது நமக்கு கணக்கு போட்டாதான் சரியா இருக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்தா இந்த சரிங்களா? இப்ப நம்ம பேசிக்கா சொல்றோம் பாருங்க. லாபம் அவங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா விற்ற விலை அடக்க விலை. இந்த விற்ற விலையா முன்னாடி போடுறோம், அடக்க விலையா ரெண்டாவது போடுறோம்னா சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஃபார்முலா எழுதும்போது தப்பா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கணக்கே வராது. இந்த லாபத்துக்கு நான் பிளஸ் கொடுக்குறேன், நட்டத்துக்கு மைனஸ் கொடுக்குறேன். இந்த நட்டத்துக்கு ஏன் மைனஸ் கொடுக்குறேன், இதுக்கு ஏன் பிளஸ் கொடுக்குறேன்னா இந்த பிளஸ் பாத்தீங்கன்னா இது உதாரணத்துக்கு நான் சொன்ன 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டேன். 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். எவ்வளவு விற்கிறேன்? 150 ரூபாய்க்கு விற்கிறேன். 150 ரூபாய்க்கு விற்கும்போது இதுக்கு 50 ரூபாய் லாபம். இந்த இடத்துல நான் 150 இங்க அடக்க விலை 100 ரூபாய் நான் போட்டேன்னா, இங்க 100 ரூபாய் நான் போட்டேன்னா, இங்க 150 ரூபாய் நான் போடுறேன் விற்ற விலைன்னா என்ன ஆகும்? மைனஸ்ல வரும். ஆனா ஆக்சுவலா எனக்கு என்னது? லாபம். அப்ப என்ன பண்ணக்கூடாது? நம்ம போடக்கூடாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இங்க பிளஸ்னா லாபம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்ப பிளஸ் வேல்யூ வரணும்னா இங்க விற்ற விலை முன்னாடி போடணும். இது ஒரு பேசிக். இதுக்கும் அந்த கணக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அதே போல அடக்க விலையில பாருங்க, அதாவது நஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அடக்க விலை எவ்வளவு நம்ம காசு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணுமோ 100 ரூபாய்க்கு நம்ம உற்பத்தி பண்ணோம்னா அந்த பொருளுக்கு நம்ம விற்கும் போது நம்ம லாஸ் ஆயிடுச்சுன்னா இப்படிதான் கணக்கு போகணும். ஏன்னா கொஞ்சமா 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் தயாரிச்சு நம்ம 70 ரூபாய்க்கு வித்தா 30 ரூபாய் லாஸ். அப்ப இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இங்க விட்ட விலை போடும்போது ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் வரும். அதுக்குதான் மைனஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்ப இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இது பெருசா மேத்ஸ் லெவல் ஃபேக்டர் கிடையாது. நீங்க கணக்கு போடும்போது தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன் இதை எப்படி கணக்கு பண்ணணும்னு சொல்லிட்டேன். விற்ற விலை அடக்க விலை, செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், இல்லைன்னா சேல் பிரைஸ் நீங்க ஞாபகம் வச்சுங்க. சேல் பிரைஸ் வச்சுங்க, இது அடக்க விலை காஸ்ட் பிரைஸ். இப்ப ரெண்டு பேரும் பாருங்க, நான் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறேன். அதனுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 100 ரூபாய். அப்ப எனக்கு 50 ரூபாய் எனக்கு லாபம். 50 ரூபாய் எனக்கு லாபம். 50 ரூபாய் எனக்கு லாபம் வருது. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா இது நீங்க பர்சன்டேஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது சாதா ஒரு மெத்தட். இது எவ்வளவுன்னு சொல்லிட்டு லாபம் எவ்வளவு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் 50 ரூபாய். இதை பர்சன்டேஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அப்பதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா பாருங்க, நான் பேசிக்கா சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஃபார்முலா பாருங்க, இந்த விற்ற விலை அடக்க விலை. சரிங்களா? விற்ற விலை அடக்க விலை இது எதுக்கு பாத்தீங்கன்னா லாபத்துக்கு. நான் 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு எடுத்தா லாபம் எனக்கு. சரியா? 150 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டேன். செல்லிங் பிரைஸ் 150 ரூபாய். செல்லிங் பிரைஸ் 150 ரூபாய். அப்படின்னா நான் எனக்கு லாபம் 50 ரூபாய் லாபம். சரிங்களா? இப்ப நான் லாபம் பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியும். சப்போஸ் நான் 150 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி நான் 100 ரூபாய்க்கு வித்தேன்னா எனக்கு 50 ரூபாய் நஷ்டம். 50 ரூபாய் எனக்கு நஷ்டம். அப்ப நாங்க என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. சரிங்களா? ஃபார்முலா நீங்க நல்லா பாத்துக்கணும். இப்ப நம்ம போட போற கணக்கு அதே ஒரே நம்பர் வச்சு நம்ம போடுற உங்களுக்கு ஈஸியா புரியும். பாருங்க, இப்ப இந்த ஃபார்முலா பாருங்க, விற்ற விலை அடக்க விலை இது அப்படியே இறக்கிறான் கீழே. அடக்க விலை எப்பவுமே கான்ஸ்டன்டா கீழே தான் இருக்கும். சரிங்களா? பர்சன்டேஜ் தான் 100 போடுறேன். சரிங்களா? இப்ப நான் போடுற பாருங்க, 150 ரூபாய்க்கு அந்த பொருளை நான் என்ன பண்றேன், வித்துட்டேன். அப்ப விற்ற விலை அடக்க விலை எவ்வளோ? இந்த பொருளை நான் உற்பத்தி பண்றதுக்கு 100 ரூபாய். கீழே நம்ம வழக்கமா சொன்னாங்க அடக்க விலை. ஏன்னா இந்த பொருளுடைய உற்பத்தி எவ்வளவு, அதாவது எந்த காசு நாங்க உற்பத்தி பண்ணோம் அந்த காசு கீழே வந்துடும் அடக்க விலை. நாங்க புரியுற மாதிரி எழுதா, இது அடக்க விலை, இது விற்பனை விலை, இது பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் பிரைஸ் தான். இது அடக்க விலை. இதுவும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் 100 போடுறேன்.
சரிங்களா? இது உங்களுக்கு புரியுதுக்காக போட்டா இப்ப நான் அழிச்சிடலாம். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். சாதாரண சிம்பிளா போடலாம். நான் இருந்தாலும் உங்களுக்கு புரியுதுக்காக நான் சிம்பிளா சொல்றேன். ரெண்டையும் கழிச்சா 50. இந்த 100 அப்படியே தான் இருக்கும். இந்த 100 போடுறேன். இப்ப இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 50 தான் இருக்குது. அப்ப சதவீதம் பாத்தீங்கன்னா 50%. அப்ப அவரு அந்த பொருளை எத்தனை சதவீதத்துக்கு லாபத்துக்கு வித்தாருன்னு பாத்தீங்கன்னா 50% லாபத்துக்கு வித்தாரு. கணக்கு ஓட்ட முடிஞ்சா பாத்தீங்கன்னா இது பேசிக். இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆனா எல்லா கணக்கும் இதான் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்காவே உங்களுக்கு ஓகே. இப்ப நான் லாப சதவீதம் கணக்கு போட்டேன். அடுத்தது நான் நஷ்ட சதவீதம் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரு பர்சன் என்ன பண்றாருன்னா 150 ரூபாய்க்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்றாரு. அதாவது காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுனா 150 ரூபாய். இந்த பொருளை எவ்வளவு விற்கிறாரு பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரிங்களா? நம்ம எந்த கணக்கோ உங்களுக்கு அப்படியே மாற்றி காட்டுறோம். இப்ப அவர் வந்து எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சாருன்னா 50%, அதாவது 50 ரூபா நஷ்டம் அடைஞ்சாரு. சரிங்களா? 50 ரூபா நஷ்டம். இது பர்சன்டேஜ் அவங்க கேட்கறாங்க. நம்ம இந்த கணக்கு அப்படியே நம்ம போடுறோம் பாருங்க. இங்க அப்படியே நான் எழுதுறேன். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 150, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 100, அடக்க விலை எவ்வளோ 150, பர்சன்டேஜுக்கு 100 போட்டுறேன். இப்ப பாருங்க ஒரு சைடுக்கு 50 கீழே 150 இன்ட்டு 100. சரிங்களா? இப்ப இந்த சைடுக்கு இந்த சைடு போயிடும். 1 5 5 3 5 15. இது பாத்தீங்கன்னா ஒரு சைடுக்கு ஒரு சைடு போயிடுச்சா? அடுத்தது 3 5 15, 2 5 10. மீண்டும் பாருங்க. இதை நம்ம வந்து வகுக்கும் போது 5 2 10, 100 100/3. இதை நம்ம வகுத்தனா 1 3 3 3 9 3 9. சரிங்களா? ஒரு சைடு 3 9 அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப இதோடைய சதவீதம் பாத்தீங்கன்னா 33% என்ன பண்றாரு? நஷ்டத்துக்கு வித்துருக்காரு. 33% நஷ்டத்துக்கு வித்துருக்காரு.